இப்பெல்லாம் பார்த்த உடனே ஹாய் ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களே பாய் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அன்னைக்கே சொல்லி இருந்திருக்கலாமே, ஒருவேளை அந்த தென்னமர தோப்புல சொல்லி இருந்திருக்கலாமே, அந்த வயக்காட்டுல சொல்லி இருக்கலாமே, அந்த ரப்பர் எஸ்டேட்ல சொல்லி இருக்கலாமே. எங்கெல்லாமோ சொல்ல முடியாமல் சொல்ல தவித்த வார்த்தைகளை கவிதையாக வடித்திருக்கிறார். எல்லாருக்கும் ரேகாவோட அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. சமீபத்துல களம் புதிது ராம் வசந்த் அவர்களுடைய ஒரு கவிதை நூலை வெளியிட்டது. தேன்மொழி கவிதைகள் அப்படிங்கிற நூலு. அந்த நூல்ல கவிதைகள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கவிதைகள் என்னை ஏதோ சமயங்களில் ஆறுதல் படுத்தவும் அல்லது நம்மளுடைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் புத்துணர்ச்சியாக்கவும் நம்மை புத்துணர்ச்சி செய்யறதுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருக்கிறதா நான் நம்புறேன். எப்பெல்லாம் ஒரு நாவல் படிக்கும் போதோ அல்லது ஒரு சிறுகதை, ஒரு கதை, ஒரு கட்டுரை, இந்த மாதிரி நெடிய எழுத்துக்களோடு நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சோறு வந்தா ஒரு கவிதை நூலை படிச்சு நான் என்ன பூஸ்டப் பண்ணிக்குவேன். அதுதான் உண்மை. அந்த வழியில இந்த கவிதை நூல் ரொம்ப அழகா இருந்தது. அதுல ரொம்ப முக்கியமான கவிதை. எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்பங்க கவிஞர் ஆனீங்க? எப்ப கவிதை எழுதுனீங்க? எப்படி கவிதை எழுதுனீங்க? எந்த காலகட்டத்தில் நீங்க கவிஞரா ஆகணும்னு வருவீங்கன்னா நம்ம நிறைய கேள்விகள் கேட்போம். அதே மாதிரி நான் ஏன் கவிஞன் ஆனேன் அப்படிங்கிறது ஒரு கதை சொல்றாரு. காதலிச்சா கவிதை எழுதிடலாம், காதலிச்சு தோத்தா மகா கவிஞன் ஆயிடலாம். இதெல்லாம் நம்ம கேட்ட ஞானங்கள். ஆனா கவிஞனான கதை அப்படின்னு ராம் வசந்த் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது உங்க முன்னாடி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பின் மாலையில் ஒரே பேருந்தில் வந்திறங்கிய வயல் வழி நடந்த போது உன்னிடம் என் காதலை சொல்லி இருக்கலாம். தேர் திருவிழாவன்று தெப்பக்குள படிக்கட்டில் நீயும் நானும் நம் நண்பர்களுக்காக காத்திருந்த போது சொல்லி இருக்கலாம். அரிசி மில்லில் மின்சாரம் நின்று போய் மீண்டும் வர காத்திருந்த முற்றத்து மாமர நிழலில் சொல்லியிருக்கலாம். நீயும் நானும் எதிர்பாராமல் கடந்த கடக்கையில் பேசிய சின்ன கவுண்டர் இடைவெளியில் சொல்லியிருக்கலாம். அறுவடை கால வயல் காவல் முடிந்து வருகையில் நீ யவனராணி தந்து கடல் புறா கேட்ட போது சொல்லியிருக்கலாம். ஊரின் விசேஷம் ஒன்றில் உங்கள் வீட்டு தண்டொன்று எங்கள் வீட்டு சுண்டோடு விளையாடிய வேளையில் சொல்லியிருக்கலாம். எழுத்து பிழையோ நினைச்சேன். நண்டு சுண்டு எதுகை மோனைக்காக எழுதப்பட்டிருக்குமோ? சொல்வதற்கு அந்நாளில் சொற்கள் பிடிபடவே இல்லை, இந்நாளில் நீயும் கவிதையும் எழுதுகிறாய் தேன்மொழி அப்படின்ட்டு. யுவராணியா யவராணியான்னு தெரியல, யவனராணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு 90s காதலா தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காதலுக்கு இந்த கவிதைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இப்பெல்லாம் பார்த்த உடனே ஹாய் ஐ லவ் யூ அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களே பாய் அப்படின்ட்டு போயிடுறாங்க. கவிதைகளினுடைய ஆழம் எவ்வளவு பெருசு இல்ல? என்னை 90களுக்கு கடத்தி செல்கிறது, 2000களுக்கு கடத்தி செல்கிறது. அன்னைக்கே சொல்லி இருந்திருக்கலாமே, அன்னைக்கே இந்த காதலை சொல்லாம இருந்திருக்கு, விட்டுட்டோமே, இப்படிலாம் நம்மள யோசிக்க வைக்குது. அப்போ ஒருவேளை இன்னும் எனக்கு முந்தக்கியவர்கள் 60களில் 70களில் 80களில் உங்கள் காதலை எல்லாம் அந்த தென்னமர தோப்புல சொல்லி இருந்திருக்கலாமே, அந்த வயக்காட்டுல சொல்லி இருக்கலாமே, அந்த ரப்பர் எஸ்டேட்ல சொல்லி இருக்கலாமே. எங்கெல்லாமோ சொல்ல முடியாமல் சொல்ல தவித்த வார்த்தைகளை கவிதையாக வடித்திருக்கிறார். தேன்மொழின்னு சொல்ல முடியாது. தேன்மொழி யாருன்னு தெரியல, கண்ணம்மாவா செல்லம்மாவான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, கவிதை நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது, கவிதை நம்மை வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது, கவிதை நம்மை நினைவுகளை தூண்டிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தூண்டுதலாகவே, ஒரு திரியாகவே நம்மை ஒளிபெருக்கியாகவும் இருக்கு இல்ல? ராம் வசந்த் ரொம்ப அழகான ஒரு கவிதை. எல்லாரும் காதலிச்சு கைவிட்டு போனதுக்கு அப்புறம் தான் கவிஞர்கள் ஆவாங்கிறத நான் பெருசா நம்புறவ. அதனாலேயே ஒருவேளை நான் கவிதை எழுதாமையே இருக்கேனோ அப்படின்னு தோணி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க.
காதலிக்கவே இல்லைங்கிற பொய்யும் ஒரு கவிதை தானே அப்படின்னு கேள்விகள் கேட்டதும் உண்டு.